நான் எவ்வளவுதான் பிரார்த்தனை செய்தாலும் ஏன் பலன் இல்லாமல் போகிறது என்ற கேள்வி பலமுறை பல இடங்கள்ல பலர் கேட்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அப்படிங்கிறது தான். நான் சொல்ற வழிமுறைகளை பின்பற்றுங்க. நாம ஆபத்து மற்றும் அவசர காலத்துல நோய்வாய்ப்படும் போது, மரணத்தின் வாயில் இருக்கும்போது அந்த பயத்துல பிரார்த்தனை செய்வோம். ஆனா தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரார்த்தனையை நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட மிராக்கிள் நடக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு வைர நெக்லஸ் வேணும்னு நினச்சிக்கோங்க. என்ன பண்ணணும்னு முதல்ல பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் அந்த வைர நெக்லஸ் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி நினச்சி சந்தோஷமா இருக்கணும். இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அந்த வைர நெக்லஸ் வீட்டு பேங்க்ஸனுக்கு போட்டுட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி வாழணும். இப்போ என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நினைக்கிறதுக்கு முரண்பாடுகள் இருக்கவே கூடாது. இப்படி நம்ம நினைக்கிறோமேனு அந்த எண்ணத்தை குறைவா மதிப்பிட்டு நம்மளை நாமளே கிண்டல் செய்யக்கூடாது. நம்மளால எப்படி முடியும்? கடனை கட்டவே வழி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்தா திருடு போயிடுமே. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அது மேல வெறி பிடிச்ச மாதிரி அந்த எண்ணத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கவே கூடாது. அதை நினைச்சு 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 எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு இருக்கவே கூடாது. அது உங்களை இன்பமா வச்சிருக்கணுமே தவிர ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. இவ்வளோதான். இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க லைஃப் கண்டிப்பா மாறும். ஜோசப் மர்ஃபி, உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி என்ற நூலில் இருந்து